ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 927வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்முறையாக போகோவோட எஃப்ஐ எப்படி இருக்கும் அப்படின்ற லைவ் இமேஜஸ் கிடச்சிருக்கு. அது மாதிரி ரியல்மியோட 11 ப்ரோ பற்றின அப்டேட்ஸ் இன்றைக்கும் இருக்குது. அது போக இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு லேப்டாப் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அந்த லேப்டாப் ரொம்பவே கம்மி விலையில் நல்ல லேப்டாப் மாதிரி தெரியுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து ஃப்ளிப்கார்ட்டோட சம்மர் சேல். அவங்க ஃப்ளிப்கார்ட் சம்மர் சேலை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் சேலை பற்றி சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அமேசானில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ரன் பண்ணுறாங்க. அதில் சூப்பரான மொபைல் ஆஃபர்ஸ் இருந்தது. அதை பற்றி தனி வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான மொபைல் ஆஃபர் அதில் கிடைக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டோட சம்மர் சேல் பற்றி பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. கூடவே ஆஃபர்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் Y1 Plus Neo அப்படின்ற லேப்டாப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வர 19ஆம் தேதி. இதனோட மேஜர் ஹைலைட் என்னன்னு நான் பார்த்தேன்னா, இது வந்து ஒரு i3 லேப்டாப் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆனால் ப்ரைஸிங் என்னவோ 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 வாட்க்கான ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 45 வாட்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஸ்லிம்மான டிசைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு நல்ல லேப்டாப் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ப்ரைஸிங் மட்டும் தான் முட்டுதுங்க. 25,000 இந்த லேப்டாப்பை கொண்டு வருவாங்களா அப்படின்றது. இன்ஃபினிக்ஸ் ஏற்கனவே கம்மி ப்ரைஸில் நிறைய லேப்டாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லேப்டாப்ஸ் கொஞ்சம் பில்டு வைஸாக கொஞ்சம் ஓகேயாக இருந்தாலும் மற்றபடி கம்மி ப்ரைஸில் ஒரு ஸ்லிம்மான லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான லேப்டாப்பாகவே இருக்குது. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். வர 18ஆம் தேதி லான்ச் ஆகுது. அடுத்து நீங்கள் ரெகுலராக ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்காக ChatGPT வெப்சைட்டில் போயிட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குதா? ஸோ இப்போ சிஃப்ட் கீபோர்ட்லேருந்து ChatGPTயை நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிஃப்ட் கீபோர்டை மைக்ரோசாஃப்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் சிஃப்ட் கீபோர்டோட இணைஞ்சு இப்போ பிங் ஏஐயை சிஃப்ட் கீபோர்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சிஃப்ட் கீபோர்டை. அதே மாதிரி ஆப்பிள் ஸ்டோர்லேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் டேரெக்டாக அந்த கீபோர்ட்லேருந்து பிங் ஏஐ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பிங் ஏஐ அப்படின்றது அதுதான் ChatGPTயும் கூட. ஸோ ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சிஃப்ட் கீபோர்டில் பிங் ஏஐ அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சாம்சங் ஒன் யூஐயோட 5.1 அப்டேட். இந்த அப்டேட்டில் பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த நியூஸ் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சாம்சங்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் யூஐ 5.1 அப்டேட்டில் இருந்த பக்கை நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டோம். இது வந்து மெயினாக சாம்சங்கோட கீபோர்டில் இருந்த பக் காரணமாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம், பேட்டரி ட்ரைன் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங்கோட கீபோர்டை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டும் டவுன்லோட் பண்ணிட்டாங்களாம். ஒருவேளை நீங்கள் சாம்சங்கோட ஒன் யூஐ 5.1 இருந்து உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒன் யூஐ 5.1 இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட மொபைலை செக் பண்ணி பாருங்கள் அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு. அப்டேட் வந்திருந்தால் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பேட்டரிலாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஃப்ளிப்கார்ட்டோட சம்மர் சேல். அவங்க ஃப்ளிப்கார்ட் சம்மர் சேலை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் சேலை பற்றி சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அமேசானில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ரன் பண்ணுறாங்க. அதில் சூப்பரான மொபைல் ஆஃபர்ஸ் இருந்தது. அதை பற்றி தனி வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான மொபைல் ஆஃபர் அதில் கிடைக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டோட சம்மர் சேல் பற்றி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் சம்மர் சேலில் நிறைய ஆஃபர் எடுத்து வந்திருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த முக்கியமான ஆஃபர் ஐஃபோனோட 13 இப்போ 58,000 அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ரெகுலராக வந்து இப்போதைக்கு அது வந்து 60, 62, 63 இந்த ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ 59,000 ப்ரைஸ்க்கு உங்களால் ஐஃபோனோட 13 வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நத்திங் ஃபோன் ஒன்று, இதுலேயும் 1000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1000 இல்லை 32,000 இப்போ 29,000 ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 3000 டிஸ்கவுண்ட் இருக்குது. அடுத்து பிக்சலோட 6A பிக்சல் 6A சில சமயங்கள் 30,000 இருக்கும், சில சமயங்கள் அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஆஃபரில் வந்திருக்கு. ஆனால் 30,000 இல்லை அதுக்கும் கீழே 29,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கே பிக்சலோட 6A வந்திருக்குங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அது இது போக ஆக்சிஸ் பேங்க் கார்டுக்குலாம் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ
இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக என்னென்ன மொபைல்ஸ்க்கு ஆஃபர் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வீடியோவும் தனி வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன மொபைலையே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஆஃபரில் வரும், வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை தவிர வேறு என்னென்ன மொபைல் ஆஃபரில் வரப்போகுதுன்றதை அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகோவோட போகோ எஃப்ஐக்கான என்சிசி அப்புறம் என்பிடிசி சர்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே இந்த என்பிடிசி சர்டிஃபிகேஷனில் அந்த மொபைலோட இமேஜ், இது சார்ஜர் வந்ததுன்னா சார்ஜரோட இமேஜ் எல்லாமே தெளிவாக காமிச்சிருவாங்க. ஸோ அதன்படி இப்போ போகோவோட எஃப்5க்கான இமேஜையும் காமிச்சிருக்காங்க. நாம் எதிர்பார்த்த மாதிரி ரெட்மியோட நோட் 12 டர்போ இந்த மொபைலை தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. பின்னாடி பெருசாக 2 கேமரா கட்டோட ஃப்ரண்டில் சென்டர் பஞ்சுவல் நாச்சோட இந்த மொபைல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா அதிக டீட்டெயில்ஸ் லீக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமோ. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா பிஏ சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஆமாம், பிஏ சர்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்கு. அதுக்கான அப்டேட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இந்த 2 மொபைலும் பிஏ சர்டிஃபிகேஷன் ஃபினிஷ் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மொபைலுமே ஏப்ரலோட கடைசி, இந்த மாதத்தோட கடைசி, அதாவது அடுத்த மாதம் முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ளே லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது. ரியல்மி அவங்களோட 11 சீரிஸை ரொம்ப சீக்கிரமாக அப்டேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸ்பெக்ஸ் தாறுமாறாக இருக்குது. தெரிஞ்சுங்கன்னா அதுக்கும் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கைவாட்டில் கொடுக்குறேன். வேறு லெவலான மொபைலாக எடுத்து வராங்க. பாவம் ப்ரைஸ் மட்டுமே எப்படி பண்ணுறாங்கன்றத. அடுத்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லாமே ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வர அப்டேட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் மேட். இந்த ஃப்ளோர் மேட் தான் வெறும் 99 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஆன்டி ஸ்கின் மேட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனோட சைஸுமே ரொம்ப பெரிய சைஸாக கிடைக்குது. 38x58 சென்டிமீட்டர் சைஸில் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெருசாக தெரியும். 99 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டீல். வீட்டுக்கு ஒரு ஃப்ளோர் மேட் ஒன்றும் இல்லை 2-3 தேவைன்னா கூட சேர்த்து வாங்கி போட்டுக்கோங்க. அடுத்து 5-in-1 மல்டி ஃபங்க்ஷன் லேப்டாப் கிளீனிங் கிட். இது லேப்டாப் மட்டும் தான் கிளீனிங் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் 5 வகையில் க்ளீன் பண்ணிக்க முடியும். உங்களோட இயர்ஃபோன்ஸ், உங்களோட மொபைல், உங்களோட லேப்டாப், அதே மாதிரி உங்கள் இயர்ஃபோனோட கேஸ் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் அதிகமாக ரெகுலராக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். க்ளீனாக ஹைஜீனாக வைக்க முடியும். ஸோ இதை இப்போ 99 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது அமேசானில். வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பை பண்ணிக்கோங்க. அடுத்து வுட்டன் டாமினோ பிளாக் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ இதுதாங்க அது. நீங்கள் வந்து ஒரு சில ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம். ஒரு பிளாக்கை தட்டிவிட்டாங்கன்னா வரிசையாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளாக் தான் மொத்தம் 120 பீசஸ் சேர்ந்து நமக்கு 135 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. மல்டி கலரில் இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் இல்லை, நாம் கூட அதை வந்து பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ 120 கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். வேணும்னு நினச்சி நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்க அப்படின்னா 120 உங்களுக்கு பத்தாது. ரொம்ப பெருசாக வைக்கணும்னா கூட 2-3 சேர்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஜாலியாக ப்ளே பண்ணலாம். சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் பிடிச்ச மாதிரி டிசைனில் வச்சு ப்ளே பண்ண வைக்கலாம். வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். உங்கள் அப்டேட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.